பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க? என் கேள்வியை மாத்தி கேட்கலாம் இல்லையா? எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அப்படி கேட்கக்கூடாது? முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல, அடிமைகளாக உழலுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும். நான் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன். நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன், எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு, கனவு உண்டு அப்படின்னு. அப்படின்னா நானே முதலமைச்சர் நாற்காலில் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை. எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று பொருள். எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டிலே போட்டாங்க அப்போ. ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம். இன்னும் கோலம் போடுறதுக்கு நிறைய புள்ளிகள் தேவை. ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை வாசல் நிரப்பி போட முடியாது. வாசல் அடைச்சி ஒரு பெரிய கோலம் போடணும்னா நூற்றுக்கணக்கான புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும். ஒரு புள்ளியை வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியாது. அதை போல அடியெடுத்து வைத்த உடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது. கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள். அதுவே நாம் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம். தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக நாம் வளர்ந்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.